மகாபாரதத்துல சொல்லப்படாத பல கதைகள் இருக்கு. பல முறை மகாபாரதத்தை கேட்டிருந்தாலும் படிச்சிருந்தாலும் முழுசான மகாபாரதம் யாருக்காவது தெரியுமா அப்படின்னு கேட்டா அதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா மகாபாரதத்துல 1,00,000க்கும் மேலான கிளைக்கதைகள் மட்டுமே இருக்குது. இந்த கிளைக்கதைகள் மெயின் ஸ்டோரியில எந்த ஒரு சேஞ்சஸையுமே ஏற்படுத்தல. அதனாலயே மகாபாரதத்தை ஷூட்டிங் பண்றவங்களும் புக்கா எடுக்கிறவங்களும் அந்த கிளைக்கதைகளை தவிர்த்துட்டு மெயினான கதை என்னவோ அதை மட்டும் வச்சுதான் படம் எடுத்திருக்கிறாங்க. இதனாலேயே மகாபாரதத்தை எவ்வளவுதான் லைன் பை லைனா ரீட் பண்ணியிருந்தாலும் ஒரு சிலருக்கு அதுல இருக்க கிளைக்கதைகள் மொத்தமா தெரியாது. இந்த மாபெரும் இதிகாசமான மகாபாரதத்தை சிறப்பா குறிக்கிற மாதிரி ஒரு சில வரிகள் மகாபாரதத்திலேயே காண்பிக்கப்படுது. அது என்ன அப்படின்னா, இங்கே கூறப்படுவது வேற எதிலையும் கூறப்படலாம், ஆனால் இங்கே கூறப்படாதவை வேறு எதிலும் காண முடியாது. இந்த மாதிரியான அழகான வரிகள் மகாபாரதத்திலேயே சொல்லப்பட்டிருக்குது. இதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மக்களுக்கு தேவையான அத்தனை அறிவுரைகளை மகாபாரத